Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. களமிறங்கிய கள ஆய்வுக்குழு, களை எடுக்கும் ஸ்டாலின். திமுக அறிவாலயத்துக்குள்ள பெரிய அளவில் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. திமுக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. இன்னொன்று மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங்கில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. தமிழக அமைச்சரவையில் விஜயோட கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றுக்கொண்ட 9 அமைச்சர்கள், விஜயோடு சேர்த்து 10 அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. அது சாதக பாதகங்களாக விமர்சிக்கப்பட்டும் ஆதரிக்கப்பட்டும் வருகிறது. அது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல்ல விஜயோடைய அமைச்சரவை இல்லாம 2 நாளா ரொம்ப குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருந்தீங்க ஜாலியா. குஜிலி மஸ்து அது என்னங்க அர்த்தம்? அர்த்தம்லாம் டயலாகாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அது. வசனமாட முக்கியம், படத்தை பாருன்ற மாதிரி தான். இப்போ அந்த விஜயோட அமைச்சரவை நீண்ட நாளுக்கு அப்புறம் 10 பேருக்கான துறைகள் என்பது இறுதி பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து அவங்க பதவியேற்பு தான். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பத்தி பேசும்போது தான் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளே பேசியிருக்கோம். இந்த ஒரு டிலேனால பல முக்கியமான கோப்புகள்லாம் தேங்கி இருக்கு செக்ரட்டரியேட்ல. அமைச்சர் இல்லாதனால அவங்களோட அப்ரூவல் இல்லாம பல முக்கியமான முடிவுகள்லாம் ரொம்ப தேக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்குள்ளேயே ஒரு சிக்கல் என்பது இருந்தது. அந்த சிக்கலுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸும் அதிமுகவும் தான். யாருக்கு என்ன துறை தரது, எத்தனை பேருக்கு அமைச்சரை தரன்னு சொல்லிட்டு பெரிய குழப்பம் போயிட்டு இருந்த சமயத்துல தான் இன்னைக்கு ஏன்னா எல்லா கணக்கையும் கொண்டு போய் காங்கிரஸ் மேலே எழுதாதீங்க. அவங்க என்ன பண்ணாங்க பாவம், அவங்களே போய் 5 எம்எல்ஏட போய் செட்டில் இருக்காங்க. ஆட்சியில் பங்கு இல்ல, எல்லா கணக்கு இல்ல, பட் சரி பங்கு அவங்களுக்கு கணக்கு ஏத்துக்கணும்ல. அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு அரசியல். இப்போ மே 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து மே 16, ஒரு வாரம் முடிய போது. இப்பதான் வந்து முதற்கட்டமான அமைச்சரவை விரிவாக்கம் என்பது வந்திருக்கு. இன்க்ளூடிங் விஜய், அவர் சிஎம். அது மட்டும் இல்லாம அவர் கீழே வந்து கிட்டத்தட்ட 15 துறைகளை வந்து அவருக்கு எடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. 17 துறைகள் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல வந்து என் ஆனந்த் இருக்காரு, டி நகர் எம்எல்ஏ. அவருக்கு வந்து ஊரக வளர்ச்சித்துறையும் நீர்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனாக்கு என்ன துறை முன்னாடி பேசப்பட்டது அப்படின்னா மது விலக்கு கொடுக்கறதா பேசப்பட்டது. இப்ப வந்து மிக முக்கியமான மிக சக்தி வாய்ந்த துறையான பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும் சேர்ந்து ஆதவர்ஜுனா கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி திமுக ஆட்சியில வந்து ஏவா வேலுவும் உதயநிதியும் எதை கவனிச்சாங்களோ அந்த 2 துறைகளையும் ஒரு சேர ஆதவர்ஜுனா கவனிப்பாருன்னு சொல்றாங்க. இப்போ அப்ப துரைமுருகன் தான் இங்க புசியானந்த். ஆமா, நீர்வளத்துறை. ஆமா. அப்புறம் வந்து நிதித்துறை வந்து செங்கோட்டையின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவர் தான் நிதியமைச்சர் தமிழ்நாடுக்கு இனிமேல். அப்புறம் வந்து அருண்ராஜ் இருக்கார் இல்லையா, திருச்செங்கோடு. அவருக்கு வந்து என்ன துறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுகாதாரத்துறை அப்புறம் மருத்துவத்துறை எல்லாமே அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்புறம் வந்து ராஜ்மோகன் வந்து மிக முக்கியமான துறைகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் செய்தித்துறை, அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை போன்ற மிக மிக முக்கியமான துறைகள் வந்து ராஜ்பவன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு அருண்ராஜுக்கு வாழ்த்து சொன்னீங்க, ஓகே. ஆனா நான் முக்கியமாக வாழ்த்து சொல்ல வேண்டிய நபரா பார்க்கிறது ராஜ்மோகன் அவர்கள் தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அடிப்படையில் பின்னணியில் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து இந்த துறைகள், அதாவது ஆதி திராவிட நலத்துறை தான் தருவாங்கன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வரவேற்புக்குரியது. அதே சமயம் அவர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இப்ப சர்ச்சைகளை சிக்கியிருக்காரு. அதாவது வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொன்னவர் எப்படி விளாக் பண்ணாரு, சொந்த வீடு கட்டியிருக்கேன், பகத்சிங்னு ஒரு மகன் பேர்ல அந்த வீடு கட்டியிருக்கேன் அப்படிங்கிற விமர்சனத்துக்கும் இப்ப உள்ளாயிட்டு தான் இருக்காரு. மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு விஷயத்தை சிக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. நீங்க சொன்னது போல கல்வி என்பது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியா பார்க்கப்படுது. அதுவும் மட்டும் இல்லாம அதுவுமே திமுக மாடல் தான். முறை கோவிச்செழியனுக்கு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய அளவுல பேசு பொருளா மாறினுச்சு. ஏன்னா கல்வி எத்தனை ஆண்டு காலமாக எந்த சாதிகளுக்கு மறுக்கப்பட்டுச்சோ அந்த சாதியே அந்த துறைக்கு அமைச்சராகும் பொழுது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த பின்னணியிலிருந்து வரும் பொழுது எல்லாருமே பரவலா பார்ப்பாங்க, அவங்களுக்கான ஒரு ஏற்றம் கிடைக்கும். 2வது அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுதுங்கிற பேச்சு.
அப்ப எல்லாத்தையுமே திமுகவில இருந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க திராவிட மாடல் கூட சொல்லலாம். அப்போ நீங்க சொன்னது போல ராஜ்மோகன் இருந்து அந்த ஒரு பொறுப்புமிக்க பதவி என்பது எல்லாருக்கும் எல்லாத்துக்குமான கல்வி வந்து போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து விஜய் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வெங்கடரமணன், மயிலாப்பூரோட எம்எல்ஏ. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசப்பட்டது பள்ளிக்கல்வித்துறை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அவருக்கு வந்து உணவுத்துறை கொடுத்துருக்காங்க, உணவு வழங்கல் துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து காரைக்குடி பிரபு, அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கொடுப்பாங்க. ஆமா, அதுவும் ஒரு பேசப்பட்டது. ஆனா இந்த அமைச்சர் வெங்கட்ரமணன் மட்டும்தான் பெரியார் திடலுக்கு போயிட்டு பெரியாருக்கு கோஷம் போடுறப்ப கையே உயராத ஒரு அமைச்சர் இவர் மட்டும் தொங்க போட்டு ஆமா இப்படியே நின்னாரு. மத்த எல்லாருமே வாழ்க பெரியார் பெரியாருக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் நமக்கு என்னன்னு தெரியும். அதுதான் சொல்றேன், இந்த மாதிரியான கலவையான ஒரு அமைச்சரவையா தான் இருக்கு. இருந்தாலும் இவர் வந்து இவருடைய நடவடிக்கைகள் மூலமாக பெரியாருக்கு எதிரானவராக அறியப்பட போகிறாரா அல்லது விஜய்க்கு ஆதரவானராக பார்க்கப்பட போகிறோமா அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அந்த உணவு திட்டம் சொல்லும் போது காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம் எல்லாமே வந்து இவர் கீழே தான் வரும். அது மட்டும் இல்லாம ரேஷன்ஸ் அதுவுமே இவர் கவனிக்கக்கூடிய அளவுல வரும். ஸோ அந்த பெரியார் மாடல் திராவிட மாடல் அரசாங்கத்தோட மிகப்பெரிய வெற்றியை வந்து குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவு திட்டம் தான். அதை வந்து இவர் எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறார் அப்படின்ற ஒரு கேள்வி, அப்படின்ற ஒரு சவால் இவருக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி காரைக்குடியை சேர்ந்த பிரபு, அவருக்கு வந்து கனிம வளத்துறையை விஜய் கொடுத்திருக்காரு, கனிம வளத்துறை அமைச்சர். அப்புறம் கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் தொழில்துறை அமைச்சர் அந்த போர்ட்போலியோ கொடுக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அங்கம் சொல்லலாம். பொருளாதாரத்திற்கே ஆணிவர் தொழில்துறை தான். ஏன்னா தொழில்துறை மூலியமா தான் தமிழக பொருளாதாரம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து ப்ராசஸ் நல்லா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பேர் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அந்த பேரு வந்து ஒரு சுமையா கருதாம ஒரு வாய்ப்பா கருதி கீர்த்தனா வந்து இப்படி செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஹிந்தியில தான் பேசுறாங்க செய்தியாளர் சந்திச்சா. ரெண்டாவது செய்தியாளர் சந்திப்பின் போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பேசுறது நல்லது. ஏன்னா பின்னாடி வேற ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்காரு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் தலையை பிடிச்சி அமைக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு மாண்புமிகு அமைச்சர் அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இப்படி பேசலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி ஒரு பின்னாடி நபர்களை நிறுத்தி வச்சிருக்கலாமாங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும் இவங்களே மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசுற விஷயங்களும் சர்ச்சையானுச்சு, பின்னாடி திருத்திக்கிட்டாங்க. அது அந்த அளவுக்கு நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு நபர் இருக்கார், அதாவது அந்த 10 பேர் பதவியேற்றதுல நிர்மல்குமார். அவரோட பின்புலம் எல்லாமே வந்து நிறைய பேசியிருக்கோம். நம்ம பேசிக்கா RSS சித்தாந்தத்தை கொண்டவர், அப்புறம் அதிமுக பயணிச்சார், அப்புறம் தாவேக கொண்டார். அதாவது RSS தலைவரை கொள்கையா ஏத்துக்கிட்டு திடீர்னு பெரியார் வந்து கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டு விஜயோட வந்து சேர்ந்தார். அவர் சொன்னாரா பெரியார் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டாங்க? அவர் சொல்லல, ஆனா வெங்கட்ரமணன் தான் விஜயோட இருக்காரு. அவர் சொன்னாரா பெரியார் கொள்கை தலைவர்? நிர்மல்குமார சொல்ல, வெங்கட்ரமணன் சொல்லல. ஆனா இப்போ அந்த அமைச்சரவை என்பது வந்து பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சியால தான் அரசு நடத்தப்படுது இல்லையா? இவருக்கு என்ன துறை கொடுத்திருக்காங்க? நிர்மல்குமாருக்கு ஒரு அரசு நடத்தினா ஜோதிடருக்கு பொறுப்பு கொடுப்பாங்களா? தப்புதான், கொடுத்திருக்க கூடாது. அதுக்கு அவங்க உண்டான எதிர்ப்பு எல்லாம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் பின்வாங்கினதும் பார்த்தோம். நம்ம அதை கொடுத்துருக்கவே கூடாது. அங்கேயே பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. இல்லைங்க, அது வரைக்கும் ஓகே. அந்த ஜோதிடர் தமிமுன் அன்சாரி ஒரு எம்எல்ஏவை வந்து மத ரீதியா பார்த்து மத ரீதியான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது இந்த பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஆட்சி நடக்குதுன்னா அவர் மீது என்ன கண்டனம் வச்சாங்க, அவர் எப்படி விமர்சிச்சாங்க, அவருக்கு என்ன, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. தமிமுன் அன்சாரி ஒரு எம்எல்ஏவா விமர்சிக்கலாம் அல்லது திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவரா பார்த்து விமர்சிக்கலாம். ஆனா இவர் மத ரீதியா விமர்சிக்கிறாரு. நீங்க எப்படி என்ன ஜோதிடர்னு சொல்லுவீங்க? இது எங்க மதத்தினுடைய நம்பிக்கை, அந்த இதுல நாங்க செயல்படுறோம். நம்பிக்கைக்கு பேர் என்ன? நாங்க உங்க மதத்தினோட நம்பிக்கைகள் நாங்க வரல, இல்ல நீங்க வராதீங்க. அன்சாரி வாங்கன்னு கூப்பிடலையா அவரை? அன்சாரி இதை பத்தியே பேசல. ஒரு அரசு இப்படி செய்யலாமாங்கிறதா அவர் வைத்த குற்றச்சாட்டு. பிரேமலதா விஜயகாந்துக்கோ மற்றவர்களுக்கோ இவ்வளவு கடுமையா ரியாக்ட் பண்ணாதவர் இவருக்கு ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா இவர் எளிதான இலக்காக இருக்கிறார், இஸ்லாமிய பின்புலத்தில் இருக்கிறாருங்கிறதா காரணமா இருக்கும். அப்படின்னா இவர் மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு நபரா இருக்கிறார். நல்வாய்ப்பாக இவருக்கு அரசு பதவி கொடுக்கப்படல. ஆனா அரசு பதவி கொடுக்கப்படல. ஆனா தனிப்பட்ட முறையில் விஜயோட நெருக்கி நெருங்கமான தொடர்பு உள்ளவர் தான் ஜோசியர். அப்ப வெளிப்படையிலேயே வந்து மதவாத பிரச்சாரத்தை பேசுறாரு அப்படின்னா உள்ளுக்குள்ள விஜய்க்கு என்னென்ன சொல்லி கொடுப்பாரு அவரு? ஜோசியர் ரீதியா பார்க்கும்போது மதவாத அரசியல் பண்ணலாம், நம்ம பாஜக அரசியல் தான் சரியாருன்னு சொல்லிட்டு ஜோசியத்தை நம்பி விஜய் ஆட்சியை செயல்படுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட அந்த ஃபேப்ரிக்கே எப்படி இந்த அளவுக்கு சீரழிந்து போயிடும். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் விஜய் இன்னும் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொல்றபடி தான் விஜய் செயல்படுற மாதிரி தெரியும் நமக்கு. இவரு ஜோசியர் நீங்க சொல்றப்ப எனக்கு முரளி மனோகர் ஜோஷி
அவர் ஞாபகம் வர்றாரு. பாஜக தலைவரா அந்த காலகட்டத்துல எல்லாம் இவர் டெல்லியில இருந்தப்ப அவர்கிட்ட ஒரு ஜோசியரா ஒர்க் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட இருந்திருக்காரு. ஆமா, அத்வானி கிட்ட பணியாற்றி இருக்காரு. அப்புறமா வெளிநாடுகள் போயிருக்காரு, இங்க வந்திருக்காரு. ஜெயலலிதா இருந்திருக்காரு. கரசேவைக்கு ஆள் அனுப்புவோம்னு சொன்னாங்க இல்லையா, ஜெயலலிதா 2001 காலகட்டத்தில் இருந்திருக்காரு. அவர் வந்து சில அமைச்சர்களுக்கு, அதாவது சிலருக்கு சீட்டு வாங்கி கொடுத்திருக்காரு அதிமுகல. சசிகலாவுக்கு நெருங்கிய நபராக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் பிரச்சனை வரும்பொழுது வெளியேறுகிறார். இப்படி நிறைய பின்னணி அவரை பத்தி இருந்தாலும் இப்போ எப்படி அறியப்படுகிறார் அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த செனாரியோ, இந்த ஒரு லிஸ்ட் எல்லாம் இல்லாமலா விஜய் அவரை கூட வச்சிருக்கிறாரு. அப்ப விஜய் இப்படிப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு உள்ள ஒரு நபர்கிட்ட இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறாருன்னா அது எப்படி இந்த ஆட்சி நடக்கும், கட்சி எப்படி செயல்படுங்கிறதும் செய்தி தொடர்பாளர் விஜயினுடைய ஜோதிடர் மட்டும் கிடையாது, தாவேக்காவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர். அவரு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பரப்புறாரு. விஜய்க்கு இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்களித்திருக்காங்கன்னு அவங்க கட்சியினர் சொல்லக்கூடிய நிலையில இப்படி ஒருத்தர் இஸ்லாமிய வெறுப்பு கருத்தை பரப்புறப்ப அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்குதா தாவேக்காங்கிறதா நம்ம வைக்கக்கூடிய வேடிக்கை பார்த்து தான் நிக்கிறாங்க. இன்னும் விஜய் வந்து ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணல. அதுக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு விஜய் ஸ்ட்ராங்கா? ஸ்டாலின் சாருங்கிறப்ப தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ட் பண்ணிருக்காரு. மத்தபடி அதையும் நான் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணி பார்க்கல. அவர் பாட்டுக்கு சாந்தமா வராரு, பாந்தமா போறாரு. காலையில 9:15 வந்துடுறாருங்க கரெக்டா. சாயந்தரம் ஒரு 4-4:15 போல கிளம்பிடுறாரு. ஆனா இதுதான் முதல் முறையா அப்படி நடக்குதுங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்கல்ல. இது எடப்பாடி பழனிசாமி இதை ஃபாலோ பண்ணதுதான். அவர் 10 மணிக்கு வருவாரு, சாயந்தரம் 6 மணிக்கு போவாரு. அவரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாரு. ஸ்டாலினும் இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை ஃபாலோ பண்ணவர் தான். இன்னும் சொல்ல போனா அவருக்கு டைம் எல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கு இரவுலயே வேலை பார்ப்பாரு, நள்ளிரவும் போவாரு, காலையில இருப்பாரு, திடீர்னு பல நிகழ்ச்சிகளை போவாரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி நிகழ்ச்சிகளுக்கும் போவாரு. இங்கேயும் இருப்பாங்க. எல்லா சிஎம்மும் இப்படிதான் இருந்திருக்காங்க. ஒரு சில தவிர, ஜெயலலிதா மாதிரியான ஒரு சில முதல்வர்களை தவிர, ஜெயலலிதா அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க. அதனால தமிழ்நாடு பயணத்தை அடைஞ்ச சிஎம்களும் தினந்தோறும் கோட்டைக்கு போறது வழக்கம் தான். ஏன்னா அவங்களோட அலுவல் பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஜெயலலிதா எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இங்க கோட்டைக்கு போகாம அங்க போயிடுவாங்க, கோயம்புத்தூர் போயிடுவாங்க. ஆமா, கொடநாடு போவாங்க. சோ அங்கிருந்து தலைமைச் செயலகம் செயல்படும் அப்படின்னு செய்திகள் வெளியாகும். சோ இதெல்லாம் இந்த விமர்சனம் அந்த காலகட்டத்தில் இருந்தனால நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ நிர்மல்குமார் மேட்டருக்கு வருவோம். நிர்மல்குமாருக்கு என்ன துறைகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மின்சாரத்துறை, அப்புறம் வந்து சட்டத்துறை. சட்டத்துறை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும், திருப்பரங்குன்றத்தில் சட்ட ரீதியாக எப்படி இவங்க ஆட்சி நகர்த்த போகிறாங்க அந்த இஷ்யூவை. திருப்பரங்குன்றம் வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாத அளவுக்கு வந்துருச்சு அந்த பிரச்சனை. எப்போ வந்து பாஜக உள்ளே வந்தாங்களோ, எப்போ வந்து மதவாத அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போனாங்களோ, அப்போவே வந்து பாஜகவோட டார்கெட்டில் திருப்பரங்குன்றம் வந்துருச்சு. ஏன்னா எங்கெல்லாம் வந்து மசூதிகள் இருக்கோ அங்கெல்லாம் டார்கெட் பண்ணி பாஜக வந்து அந்த மசூதிகளை சேதப்படுத்தி அங்கே வந்து ஹிந்துக்கள் நிறுவனத்துக்காண்டி இன்னொரு அயோத்தியாவை மாற்ற போகிறதெல்லாம் வெளிப்படையாக சொன்னாங்க பாஜக தலைவர்கள்லாம். அப்போ திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நிர்மல்குமாரை தாவேக்காவோட சட்டத்துறைக்கான முகமா நிர்மல்குமார் தான் இருப்பார். அவரோட ஸ்டாண்டு என்ன இருக்கும் திருப்பரங்குன்றத்துல? தமிழக மக்களோட சென்டிமெண்ட்டை எதிரொலிப்பாரா? தமிழக மக்களுக்கு என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, மத நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டோட அடையாளமா இருக்கு. இது வரைக்கும் மதவாதமாய் பாஜக எதனால உள்ள வர முடியல அப்படின்னா அதுதான். இங்க எல்லாருமே ஒன்னா செயல்படுறதுனால தான் பாஜகவால இங்க யாரையும் பிரிச்சு விட முடியல. அப்போ அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து சட்ட ரீதியா தாவேக்கா அரசு திருப்பரங்குன்றம் இஷ்யூவை எப்படி அணுகுவாங்க, அதுவும் நிர்மல்குமார் வந்து தனிப்பட்ட ரீதியா எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போவாரு அப்படின்ற கேள்விகள், அப்படின்ற சவால்கள்லாம் பெருசா எழுந்திருக்கு. இதுல லைட்டா தாவேக்கா ட்விஸ்ட் ஆனாலும் தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமா வந்து தாவேக்கா ஆட்சிக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா அது. அதனால ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கனால இந்த ஜோசியர் பேச கேட்டு விஜய் வந்து திருப்பரங்குன்றத்துல பாஜக நிலைப்பாட்டை எடுத்து பேசுவாரா, இல்ல நிர்மல்குமார் வந்து சட்ட ரீதியா அங்க வந்து அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு சட்ட ரீதியான வாதத்தை கொண்டு போய் வைப்பாரா அப்படின்றதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். சந்தேகமே வேண்டாம். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அப்படியே டிட்டோ திமுக ஆட்சியை தான் அப்படியே அதனுடைய ஃபாலோவராக தான் அவங்க இருக்கிறாங்க. அதனுடைய காலடி தடத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வருதோ அங்கெல்லாம் திமுகவினுடைய நிலைப்பாடு எடுக்கிறது தான் தாவேக்காவினுடைய எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பதவியேற்று 10ஆம் தேதியில இன்னைக்கு வரைக்குமான நிகழ்வுகள் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு பிரச்சனையை திமுக இதே மாதிரி தான் ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க, ஒரு நியமனம் போடுறாங்க, சர்ச்சையாவது விமர்சனமாவதுன்னா பின்வாங்கிடுவாங்க. அதே மாதிரி விஜய் பின்வாங்குறாரு. நீங்க இன்னும் கவனிச்சு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் விஜய் வந்து நான் போட மாட்டேங்கிற மாதிரி தான் முதல் நாள் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது அது வந்து மறுசீரமைப்பு நாங்க பண்ணணும், அது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு பதவியேற்ற பொழுதும் சொன்னாரு, இப்பவும் சொன்னார். ஆனா உடனடியாக திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது அடுத்த நாள் இந்த பணம் கிரெடிட் ஆகுது, தமிழ் புதல்வன் கிரெடிட் ஆகுது. இப்படி 1000 ரூபாங்கிறது இவங்க தான் சொன்னாங்க கஜானால காசு இல்லைன்னு. அப்போ வந்த உடனே எங்கேருந்து வருது இந்த காசு, எப்படி கிரெடிட் பண்றாரு அப்படிங்கிற நம்ம கேட்கணும். அதை தாண்டி
இவர் வந்து இப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்துல மறுபடியும் பிரச்சனை வருது அப்படின்னா மிகப்பெரிய விவகாரங்கள்ல இவங்க திமுக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்ப தெரியாத கண்ணுக்கு தெரியாத விவகாரங்கள்ல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க, அல்லது நீங்க சொல்ற மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்துல தடுமாறுவாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சட்டம் அதை தான் சொல்லுது அப்படிங்கறத அதை ஃபாலோ பண்ணி போறாங்களா, அது ஸ்டாலின் மாதிரி எஸ்பியை வச்சு we will face the consequences அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்னா எனக்கு என்னமோ அது ஸ்டாலின் மாடல்ல தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க பல நாட்களாக. அவங்க அரசியல் கட்சி தொடங்குறதுல இருந்து பாக்குறோம். அப்ப இதுலயும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி ஒரு நிலைப்பாடு எடுத்தா தமிழ்நாடு அதை நிராகரிக்கும், தாவேக்காவை புறக்கணிக்கும்ங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப பிருத்திவி 10 பேர் அமைச்சரவை ஒதுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா 10 பேர்ல முக்கியமா குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் விஜய். ஏன்னா குழந்தைகள் நலன் இவரே எடுத்துக்கிறாரு. முதியவர்கள் நலன், இளைஞர்கள் நலன், இப்படி பல விஷயத்த கிட்டத்தட்ட 17 துறை நீங்க சொன்ன மாதிரி உள்துறையும் சேர்ந்து விஜய் எடுத்துக்கிட்டாரு. ஆமா, போலீஸ் துறை எல்லாமே அவர் தான். தமிழ்நாடு சிஎம் தான் உள்துறை பார்ப்பாங்க. இப்போ 10 பேர் முதலமைச்சர் பொறுப்பும் அவரே பாக்குறாரு. அப்படிதாங்க சொல்றாங்க. முதலமைச்சர் கஷ்டப்பட்டு இவரே முதல்வராக இருக்கிறாரு. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இவரே சாப்பிடுறாரு. வீடியோ ஒரு போட்டோ போடுறாங்க. பார்த்தா அது ஏஐ போட்டோ, அது ஃபேக். அந்த போட்டோ அப்படியே ஆமா, டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு ஒரு சாப்பிடுற சில பேர் உண்மைன்றாங்க. இல்ல, அந்த போட்டோ ஃபேக் தான். அதுக்கு பல நிறுவனங்கள்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க. ஏன்னா அது வந்து எப்படி அப்போ முதல்வர் சாப்பிடுறாரு, 4 பேரோட சேர்ந்து சாப்பிடுவாரு, சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுவாரு. அது ஏன் தனியா சாப்பிடுறாருன்னா அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய ஒண்ணு தானே. யாரும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம ஒரு முதல்வர் வந்து எப்படி சாப்பிடுவார்? ரெண்டாவது சிஎம் ஆன பிறகு விஜய் முகத்துல புன்னகையே இல்ல. முதல்வர் முகத்துல ஏன் புன்னகை இல்ல? என்ன கமலஹாசனோட பார்க்கும்போது நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கோட்டு போட்டா சிரிக்க மாட்டாரு பொருக்கு, கோட்டை கழட்டி போட்டா சிரிப்பாரு பொருக்கு. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா கமலஹாசன் பாக்குறப்ப பல யூனிஃபார்ம்ல இருக்காரு, வெள்ள கிரீம் பேண்ட்ல இருக்காரு, சிரிக்கிறாரு. அப்போ கோட்டு போட்டா ஏன் உருன்னு இருக்காரு, ஏன் முகத்தோட இறுக்கமா வச்சுக்கிறாருங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, இப்ப வந்து 10 பேருக்கு அந்த அமைச்சரவை போர்ட்போலியோ கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டு சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா 234 சீட் இருக்கு சட்டப்பேரவையில். அந்த 234ல 15% தான் வந்து அமைச்சரால் இடம் பிடிக்க முடியும். அப்படின்னா 35 பேர் தான் அமைச்சர் ஆக முடியும் தமிழ்நாட்டில். 35 பேர்ல 10 பேருக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க, இலாக்காக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டுருச்சு. அப்போ 25 பேர் பெண்டிங் இருக்காங்க. 25 பேர்ல வந்து 5 பேர் காங்கிரஸ், 5 மூலைகளுக்கு 5 அமைச்சர், ஓகே, 5 பேர் காங்கிரஸ். அப்படின்னா அப்ப அதிமுக வேற நிக்கிறாங்களே, அப்போ 15 பேர் விஜயால கொடுக்க முடியுமா? விஜய் கொடுப்பார ஃபர்ஸ்ட் 15 இடங்கள் வந்து சும்மா விக்ரவான்ல கூப்பிட்டாரு, அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு மொத்தமா கொடுக்க முடியுமா தாவேக்காவால? இதுல முக்கியமான துறைகள் எல்லாமே கொடுத்துட்டாரு. இனிமே என்ன பண்ண போறாரு அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சில துறைகள் இருக்கு. போக்குவரத்து இருக்கு, மதுவிலக்கு துறைகள் இருக்கு, இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு, உயர்கல்வித்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறைன்னு இன்னும் நிறைய துறைகள் மிச்சம் இருக்கு. அதையும் வந்து அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது ஹை பிரியாரிட்டியில் உள்ளதை காங்கிரஸுக்கு தரப்போகிறாரா, அல்லது ஆல்ரெடி அனுபவம் உள்ள அதிமுகவின் வேலுமணி பிரிவுக்கு தரப்போகிறாரா? அது வேலுமணி பிரிவுக்கு தந்தாருன்னா அது எப்படி போகும்? ஏன்னா ஆல்ரெடி எம்பி ஐஎஸ் இன்பதுரை என்ன சொல்றாரு, சிபிஐ வழக்கு விஜய் மீது பதிய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா குதிரை பேரம் நடத்திருக்காருன்னு ஒரு சார்ஜ் முன்வைக்கிறார். அப்போ நம்ம அதையுமே வந்து கணக்கில் எடுத்துக்காம போக முடியாது. ஏன்னா இப்ப சபாநாயகர் சொல்றது தாண்டி நீதிமன்றம் இதுல என்ன பார்வை வைக்க போகிறது? எம்எல்ஏக்கள் அடிப்படையில தான் அவங்க வந்து கொறடாவினுடைய நிலைப்பாடு இருக்க போகிறதா, அல்லது கட்சியின் பொதுச் செயலாளருங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு இருக்க போகிறதா? இப்படி விஜய் காலம் தாழ்த்திக்கிட்டே போறதுனால வேலுமணி பிரிவுகளுக்குள்ளே பிரச்சனை வருது. கேசி வீரமணி முன்ன பின்ன மாத்தி பேசுறாரு, பெஞ்சமின் நேர எடப்பாடி சந்திச்சு என்னையா நீக்கினீங்கன்னு கேட்கிறாரு. இப்படி அந்த அணியும் பிளவுபட்டு போயிட்டு இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. என்னடா ஒரு வந்து டெய்லி ஐஏஎஸ் ஆபீசரை மாத்திட்டே இருக்காரு, செயலரை மாத்திட்டே இருக்காங்களே, அமைச்சரை போட மாட்டாரு அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது. இப்போ ஏறக்குறைய கொஞ்சம் அந்த சிக்கல் தீர்ந்துட்டு வருது. இனிமே அமைச்சரை மாத்திட்டு இருப்பாரா? அமைச்சரை மாத்திர கட்டத்துக்கு இன்னும் வரல. 10 பேருக்கு இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கணக்கு பேசுவோம் வச்சுக்கோங்களேன். 25 பேர் இன்னும் இருக்காங்க இல்லையா? 25 பேர்ல இன்னும் பல தாவேகா தலைவர்லாம் முக்கியமா இருக்காங்க. இப்போ ஸ்டாலினை தோக்கடிச்ச விஎஸ் பாபுவுக்கு நிச்சயமா அமைச்சரோட இடம் கொடுக்கப்படும். அப்புறம் வந்து பிடிஆர் தோக்கடிச்ச முஸ்தபா, அவருக்கு இடம் கொடுப்பாங்களான்னு தெரியல, இடம் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஆர்எஸ் முருகன், அவருக்கும் பல அமைச்சரோட இடம் கொடுக்க மாதிரி சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களை வந்து சில அமைச்சர்கள் 2க்கும் மேற்பட்ட துறைகள் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா முக்கியமான துறைகள்லாம் இப்போ வந்து ஆரம்பிச்சிடலாம் வேலையை. அதனால அப்படி இல்ல, முக்கியமான துறை நம்ம எடுத்து வச்சுப்போம். காங்கிரஸ்காரங்க கேட்பாங்க, அதிமுக கேட்பாங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த இருந்து தேங்கக்கூடிய ஃபைலை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ணலான்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்படியே அதுவும் இருக்கலாம். மேபி வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த
நீங்க சொன்னது போல அமைச்சரவை மாற்றம் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இலாக்காக்களை ஒதுக்குனதுக்கு அப்புறம் அமைச்சரவை எல்லாம் மாற்றினாதான் அது ஜெயலலிதா மாடல் அரசா மாறும். ஆமா. ஏன்னா டக்கு டக்குன்னு மாத்துவாங்க இல்லையா? அப்பதான் ரீல்ஸ் போட்டா நல்லா இருக்கும், மக்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கும். ஆமா, அதனால அந்த இன்னும் 25 பேர்ல எத்தனை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போகுது, அதாவது அதிமுக பாருங்க. இந்த ஜோதிடர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட வேலை பார்த்த பொழுதுதான், அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லிட்டு இருந்த பொழுதுதான் சில நம்பர்ஸ் அடிப்படையில எல்லாம் மாத்திருக்காங்க. நம்ம ஏதோ பெரிய புரட்சி பண்ணி மாத்திருக்காங்க. நம்ம என்ன நினைச்சோம், அப்ப ஆஹா ஜெயலலிதா ஆட்சி வந்து ரொம்ப ஆக்ஷன் கண்டிக்கிறாங்க, டக்குன்னு எடுக்கிறாங்க, டக்குன்னு ஒரு எளியவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் 16 பேர் இந்த அமைச்சரவையில் இருக்கணும், 16 பேர் இருக்கணும், அல்லது 20 பேர் இருக்கணும், 20 பேர் இருக்கணும். ஒரு ஆளை குறைச்சிட்டு 19 வச்சுங்க, அதான் நமக்கு நல்லது அப்படின்னா 19 இப்படி எல்லாம் மாறினதாக அவரே சொல்றாரு, நாம சொல்லணும். நியூமராலஜி பெருசுல நடந்திருக்கு அந்த மாற்றம்லாம். அவர் மீண்டும் அந்த நியூமராலஜி மீண்டும் லைம்லைட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, ரிக்கி பாண்டிங் இருக்காருல, அவர் ரிக்கி ராதன் பண்டிட், அவர் தான் சொல்றாரு. வெற்றிவேல் விட்டுட்டீங்க. வெற்றிவேல் இப்ப எவ்வளவு பெருசு பேரு. ஆமா, இப்ப வந்து அது கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுப்பாருன்ற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போனாலும், இந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மண்டே பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆளுநர் வந்து கேரளால அந்த காங்கிரஸ் சிஎம் பதவி எடுத்துக்காரு இல்லையா, அதை முடிச்சுட்டு இங்க வரும்போது பதவி பிரமாணம் இருக்குன்றாங்க. சோ அதனால ஏறக்கூடிய ஒரு ஆளுநர் எக்ஸ்ட்ரா போட்டாதான் என்ன, தமிழிசை சவுந்தரராஜன் ஆல்ரெடி வந்து இப்ப தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் வந்து பாஜகவுக்கு எம்பியில் நிக்கிறாங்க, எம்எல்ஏல நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுநர் மறுபடியும் கொடுத்தாது என்ன, நமக்கு ஃப்ரீயா இருக்கும்ல. ஆளுநர் அங்க போயிடுறாரு. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா தமிழிசையை கேரளாவுக்கு ஆளுநரா போடணும். ஏன்னா சொந்த மாநிலத்துக்கு ஆளுநரா போட முடியாது இல்லையா, நாங்க அங்க போட்டோம். அரலக்கர் நமக்கு இருப்பார்ல. ஆமா, அந்த அடிப்படையில ஈஸியா பதவி ஏத்துப்பாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சந்திக்கு சாயந்தரம் வர்றாரு, காலைல போயிட்டாரு, காலைல வர்றாரு, சாயந்தரம் போயிடுறாரு. இப்படி பண்ணா எப்படி எதிர்க்க முன்னாள் இந்த அளவுக்கு ஆளுநர் பிஸியா வச்சிருக்கிறது தமிழ்நாடு இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு கேரளாக்கு போறாரு, தமிழ்நாட்டுக்கு போறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்னது போல எடப்பாடி குழுக்குள்ளேயே வந்து பல வேறுபாடுகள், பல கருத்து மோதல்கள், பல ட்விஸ்டுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதா செய்திகள்லாம் வருது. குறிப்பா வந்து வீரமணி இந்த பக்கம் சப்படிக்கிறது, அதெல்லாம் பேசணும் இல்லையா, அது வந்து எப்படி போகும்னே தெரியல. ஒருவேளை இவங்க சமாதானமாகி எடப்பாடி பக்கம் வந்து சாயிறாங்களா, இன்னைக்கு வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு போல. அந்த ஆலோசனைகள்லாம் பொன்ராஜெல்லாம் கூப்பிட்டு எடப்பாடி பேசியிருக்காரு. என்ன பேசிட்டு போறேன்னு தெரியல இன்னும். ஆனா அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு, அது கூடி விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், இன்னும் யாரை வந்து சபாநாயகர் அங்கீகரிப்பாருன்ற கேள்விதான் இன்னும் வந்து ஒரு முடிவு தெரியா ஒன்னா போயிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னொரு பிரச்சனை அல்லது இன்னொரு விஷயம் என்ன ஹாட்டா பேசப்பட்டுட்டு வருது அப்படின்னா, தலைமைச் செயலகத்துல இப்போ உள்ள அமைச்சர்களுக்கு அறை ஒதுக்குறது, அதே மாதிரி இப்போ உள்ள அமைச்சர்களுக்கு பங்களாக்கள் ஒதுக்குறது தலைநகரத்துல. பசுமை விலை சாலையில தானே சொல்றீங்க. ஆமா, இதுல தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதியோட இடம் யாருக்கு வேணும், அந்த அறை யாருக்கு வேணுங்கிறது ஒரு பெரிய போயிட்டு இருக்கு. அது மாதிரி மற்ற சில முக்கிய அமைச்சர்கள் அவங்க இடத்துல நான் தான் போவோம், எனக்கு இடம் கொடுங்க. உதயநிதியோட அறை வேணும் அப்படின்னு யார் எப்படி செய்ய வர்றது, அதுதான் ஒரு ராசிப்படி பாக்குறாங்களா, அல்லது அது வேற சில கணக்குகள் இருக்கா, அல்லது வெறுமனே பெருமைக்காக உதயநிதி இடத்துல நான் உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாங்கிறது தெரியல. சோ அதற்கான ஒரு பெரிய போட்டியே அங்க போயிட்டு இருக்கு. நான் தான் அந்த இடத்துல இருப்பேன்னு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலையை வச்சுக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு. ரெண்டாவது, பொதுப்பணித்துறை அதிகாரிகள்ட்ட இந்த பங்களாக்கள் பத்தி பேசுறப்ப எனக்கு அந்த பங்களா வேணும், இந்த பங்களா வேணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, இதுல குறிஞ்சி இப்போ இது இருக்கு இல்லையா, அந்த இல்லம் வந்து உதயநிதி தான் இருந்தார் முன்னாடி. இப்போ வந்து அவரை இப்ப பல முன்னாள் அமைச்சர்களை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அது வந்து எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி அது மரபோ அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் பலரும் உடனே காலி பண்ண முடியாது, 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் காலி பண்ணுவோம்னு சொல்றது மரபு தான். அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, 4 மாசம் கழிச்சு போறோம்னு. இல்ல கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணுங்க அமைச்சர்கள் பதவி. பொதுப்பணித்துறை யார் ஆதவ் கண்ட்ரோல் இருக்கு, அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்து. ஆமா, இல்ல இதுக்கு இப்பதானே மத்தியானம் ஏத்துக்கிட்டாங்க, இது நேற்று முந்தா நாள் இருந்த தகவல் அடிப்படையில் சொல்றேன். சோ அப்படி சொல்லும் பொழுது இவங்க 4 மாசம் கழிச்சு காலி பண்ணப்ப இல்ல சீக்கிரம் காலி பண்ணுங்க, அமைச்சரவை எல்லாம் பதவி ஏற்க போறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மாதிரி உதயநிதிட்டையும் சொல்லியிருக்காங்க காலி பண்ணுங்கன்னு. நான் ஏன் காலி பண்ண, அந்த எதிர்கட்சி தலைவராச்சே, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறேன்னப்ப இல்ல அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க முடியாது, இருக்கிற ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணும், உங்களுக்காக எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒதுக்கப்பட்டதை நீங்க இருங்க, நீங்க ஆல்ரெடி இருந்ததுல அதே வசதியா இருக்க முடியாதுன்னு இருக்காரு. இப்போ இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பிரச்சனை திமுகக்குள்ள, அந்த பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் வந்து ஒரு கமிட்டியை போட்டிருக்கார். 36 பேர் கொண்ட குழு வந்து நீங்கள் போயிட்டு தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணிட்டு வாங்க, தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி திமுக தொண்டர்கள் சொல்கிற பல குறைகளை வந்து கேட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டிக்கு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கார் போல. அதாவது அவரே சொல்கிறார், அந்த கமிட்டி வந்து என்னோட காதுகளாக நினச்சி நிர்வாகிகள்லாம் வந்து மனசில் இருக்கிறது ஃபுல்லாக கொட்டுங்க,
யார் மேல தப்புன்னு சொல்லுங்க, என் மேல கூட தப்புன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன்ற மாதிரி எல்லாம் ஓப்பனா பேசியிருக்காரு இன்னைக்கு திமுக கூட்டத்துல. அதில் அடுத்து இந்த கள ஆய்வு குழு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நீங்க சொன்ன மாதிரி போகுது. தொண்டர்கள், நிர்வாகிகள், அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க பலர்கிட்டையும் வந்து என்ன காரணம், ஏன் நம்ம தோத்தோம் அப்படிங்கிறது குறித்து கேட்க போறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். உண்மைகள் வெளிவந்தது சரியாக அவர்கிட்ட போய் சேருமா, சேர்ந்த பிறகு அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இது மூணுமே முக்கியமான ப்ராசஸ். அல்லது இவங்க சும்மா தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். அதை தாண்டி திமுக வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த முறை வந்து ரொம்ப தீவிரமா களத்தில் இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சும் ஆட்சி சரியா செய்தும் கட்சியில சில ஓட்டைகள் இருந்ததுனால தான் இந்த தோல்வி அப்படிங்கிறது தலைமை நம்புறதா சொல்றாங்க. கட்சியில என்ன மாதிரியான ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் சக அமைச்சரா இருக்கோம் அப்படின்னா உங்க ஏரியாவில் இருக்கிற சில இடங்கள்ல தோக்கடிக்கிறது என்னுடைய பெரிய ரோலா இருந்திருக்கு. மாவட்டத்துக்குள்ளேயே என்னுடைய ஏரியாக்குள்ள இருக்கிற சில இடங்கள்ல தோக்கடிக்கிறது உங்களுடைய ரோலா இருந்திருக்கு. அதை தாண்டி வெளியூர்ல இருந்து வேறு கட்சி சார்ந்தவங்க வந்தா எனக்கு பிடிக்கலன்னா உங்களை முடிச்சு விடுறதுக்கான, அதாவது மாவட்டத்தில் 2 அமைச்சர் போட்டது பின்னாடியும் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஆமா இருந்திருக்கு. இந்த மாதிரியான நபர்களை தான் இப்ப ஸ்டாலின் களை எடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது. குறிப்பா அதுல வந்து பல மாவட்ட செயலாளர்கள், திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுமே பல இடங்கள்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் கோட்டை விட்டுருக்காங்க. நம்ம ஏவாவேலுல இருந்து நீங்க பலரும் பார்க்கலாம். ஏவாவேலு, திருச்சியில நேரு, அப்புறம் இந்த மாதிரியான தலைவர்கள், அன்பில் மகேஷ்ல இருந்து நீங்க பலரையும் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற தொகுதிகளில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சரி, விஜய் ஒரு பெரிய எழுச்சியா வரும்பொழுது இந்த தோல்வி சகஜம் தானே அப்படின்னா அந்த தோல்வி சகஜம் தான், அதற்கு திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க போறது இல்லை. ஆனா இந்த மாதிரி உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. அல்லது அவரை தோற்கடிக்கணும், என்னுடைய அரசியல் எதிரி அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற பேர்ல கட்சிக்கு பின்னடைவை கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் தான் ஆதாரங்களோட இன்னைக்கு திமுக தலைமை கிட்ட சிக்கியிருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழு அமைத்து இந்த குழு சொல்ற கருத்து என்ன, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சேகரித்து அதற்கப்புறம் ஸ்டாலின் களை எடுக்க போகிறார் அப்படிங்கிறாங்க. அது களை எடுப்புங்கிறது எந்த மட்டம் வரைக்கும் நடக்கும், கீழ்மட்டத்தில் நின்றுடுமா அல்லது மேல்மட்டம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆனா திமுக தொண்டர்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் வரலன்னாலும் மக்களோட கனெக்ட்ல இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். இப்ப நம்ம ஏன் இறங்கிட்டோம் அப்படின்னா, நாம மக்களுக்கு சில வேலைகள் செய்து கொடுக்க முடியாத இடத்துல ஸ்டாலின் போட்ட உத்தரவால மாட்டிக்கிட்டோம். அவர் தான் போய் ஸ்டேஷனுக்கு போய் டார்ச்சர் பண்ணாத போலீஸ் அப்படின்னாரு. நாங்க ஸ்டேஷனுக்கு நல்லது கெட்டதுக்கு போக முடியல. அது மாதிரி அரசு சார்ந்த பல விஷயங்களுக்கும் மக்களுக்கு நேரடியாக உதவி பண்ண முடியல. ஏன்னா கட்சிக்காரருக்கு எந்த விதமான ஸ்பெஷல் ஒரு பவரும் ஆட்சியில தரப்படலை. ஸ்டாலின் அதை விரும்பாதனால அதை நாங்க ஒரு பின்னடைவை சந்திச்சோம். அது மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் எங்க யாருக்குமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் எந்த விதமான வருமானத்தை ஈட்ட முடியல. அதுவுமே எங்களுக்கு பெரிய சோகமா இருந்துச்சுன்னு இப்ப சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு ஜூன் 5ஆம் தேதியா, ஜூன் 6ஆம் தேதி வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ஸ்டாலின் சப்மிட் பண்ணாங்க. ஜூன் 5 தான். ஆமா. அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டாலின் வந்து என்ன மாதிரி மாற்றத்தை கட்சிக்குள்ள கொண்டு வர போறாரு, யாரெல்லாம் நீக்க போறாரு, அந்த நீக்கத்துல முன்னாள் அமைச்சர்களை இடம்பெறுவாங்களா, இல்ல அந்த கமிட்டியை வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க கைக்குள்ள போட்டு ரிப்போர்ட்டை மாத்துவாங்களா அப்படின்றதே வந்து இப்பவே பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதை இப்பயாச்சும் தெளிவா அந்த கமிட்டி ஸ்டாலின் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் கட்சிக்குள்ள அந்த நடவடிக்கைகள்லாம் சரியா நடக்கும்ன்றதா கட்சிக்குள்ள இருக்க கருத்தா இருக்கு. திராவிட இயக்கங்கள் பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 2 இயக்கங்களும் தன்னை தகவமைத்துக் கொள்ள, தன்னை தக்க வைத்துக் கொள்ள பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 3ஆவதாக ஒரு கழகம் வந்தாலும் இந்த 2 கழகமும் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பங்குங்கிறது முக்கியமானதுங்கிற அடிப்படையில் இந்த 2 கழகமுமே ரொம்ப வளமோடும் செழிப்போடும் நலமாகவும் இருக்கிறதா நல்லது அப்படின்னு தமிழக மக்களுடைய ஒரு எண்ணமாகவும் திண்ணமாகவும் அது இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வினோத செய்தியின் அந்த பகுதி தான் வந்திருக்கோம். அதாவது அரசியல் ரீதியா வந்து பல கட்சிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தை பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாள் அடையாளமா வந்து சிறையில் போய் சிறை நிரப்பி அந்த ஒரு கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி போராட்டம்லாம் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ தெலுங்கானால வித்தியாசமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இளைஞர்கள் வந்து சிறை வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் சிறை அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் முதல்வர் மாதிரி சொல்றேன், ஒரு நாள் சிறை கைதி அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க போல. இது இளைஞர்களிடையே பெரிய ஒரு ரீச் ஆகிருக்கு போல. அதாவது நீங்க ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஜெயில கைதிகளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருக்கும், அங்க சுதந்திரம் எப்படி இருக்கு, எப்படிலாம் வந்து அங்க கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி இது பண்றதுக்காண்டி தாண்டி ஒரு தப்பு பண்ணா எப்படிலாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி அது மாதிரி வந்து தெலுங்கானா அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜெயில் ஒரு நாள் இருங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்கு 2000 சார்ஜ் பண்றாங்க போல. அடங்கப்பா. ஆமா, 2000 நீங்க கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில நீங்க வந்து உங்க நாட்களை கழிக்கலாம். அங்க வந்து எப்படி மொபைல் போன் அலௌடா, ரீல்ஸ் எல்லாம் போட அதெல்லாம் அலௌட் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள கொடுக்கக்கூடிய உணவு தான் உங்களுக்கும் கொடுக்கப்படும், உங்களுக்கும் ஸ்பெஷலா கொடுக்கப்பட மாட்டாது. அதுதான் அவங்க அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வராங்க. ஜெயில என்ன மாதிரி உணவுகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த இளைஞர்கள் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நோக்கி நகர்றப்ப இது உங்களுக்கு சரியாக தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன அப்படின்னா, நீ ஒரு தவறு செஞ்சா இந்த ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிக்க நேரிடும், இதுல இருந்து வெளியேற முடியாது, இது ஒரு பெரிய கொடூரமான ஒரு வாழ்க்கை பக்கமா இடம்பெற்றுடும் உனக்கு, அதனால இப்படி பண்ணாத தம்பி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு அதனுடைய அனுபவத்தை வெளில வந்து பேசி அதை அதன் மூலமாக பிரபலமாகக்கூடிய வேலைகள் ரீல்ஸ் போடுவாங்க. ஆமா, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து மிக விரைவில் வரக்கூடுமா அப்படிங்கிற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. பேசுவோம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.